தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இறை இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இன்று ஆண்டின் பொது காலம் 33வது ஞாயிற்றுக்கிழமையில் நாம் அடியெடுத்து வைக்கின்றோம். இன்றைய வழிபாட்டு சிந்தனையானது மன உறுதியோடு இருந்து உங்கள் வாழ்வை காத்து கொள்ளுங்கள் என்று இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு மாபெரும் அறிவுரையை கூறுகின்றார். ஏன் இவ்வாறு கூறுகின்றார் என்றால், இவ்வுலகிலே நடக்கும் அழிவுகள், போர்கள், சண்டைகள், சச்சரவுகள், துன்பங்கள், துயரங்கள் இவற்றின் மத்தியில் நாம் மன உறுதியோடு இருந்து நம்முடைய வாழ்வை காத்துக்கொள்ள வேண்டும் என்பதை இன்றைய நற்செய்தி மூலமாக தன்னுடைய சீடர்களுக்கும் நமக்கும் அறிவுரை கூறுகின்றார். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைய முதலாம் வாசகத்தில் மலாக்கி இறைவாக்கினர் இவ்வாறு கூறுகின்றார்: ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போரின் மீது அவர் கதிரவன் எழச் செய்வார் என்றும் அவரே நமக்கு அருமருந்தாக இருப்பார் என்றும் நமக்கு அறிவுரை கூறுகின்றார். அது மட்டுமல்லாமல் அவர் நம்ம எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என்றும் ஒரு எச்சரிக்கையின் அழைப்பை விடுக்கின்றார். புனித பவுலடிகளார் இன்றைய 2ஆம் வாசகத்தில் முதல் தெசலோனிக்கேரிய திருமுகத்தில் பொறுப்பும் கடமை உணர்வோடும் நாம் உழைக்க வேண்டும், உழைக்க மனம் இல்லாதவன் உண்ணலாகாது என்ற ஒரு மாபெரும் சிந்தனையையும் நமக்கு கூறுகின்றார். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைய காலகட்டங்களில் நாம் எப்படி வேணாலும் வாழ்ந்து விடலாம் என்ற மனநிலையோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அது அல்ல வாழ்க்கை. இவ்வாறுதான் வாழ வேண்டும், இப்படிதான் நம்முடைய வாழ்வு இருக்க வேண்டும் என்ற ஒரு நேர்கோட்டு வாழ்வில் வாழ்கின்ற போதுதான் நம்முடைய வாழ்வு பிறருக்கு ஒரு உதாரணமான வாழ்வாக இருக்கும், ஒரு கிறிஸ்துவ வாழ்வாக இருக்கும். பணம் சம்பாதிக்க எது வேணாலும் செய்யலாம் என்ற மனநிலை வந்துவிட்டாலே நம்முடைய வாழ்வு ஒரு சிறந்த வாழ்வாக இருக்காது. அன்புமிக்க தேவ பிள்ளைகளே, சிந்திப்போம், மன உறுதியோடு வாழ்வோம். நம்முடைய வாழ்விலே வருகின்ற பிரச்சனைகள், சந்தோஷங்கள், துன்பங்கள், வேதனைகள் அனைத்தையும் இறைவன் பாதத்தில் சமர்ப்பிப்போம். இறைவன் இரக்கம் உள்ளவர், கருணை உள்ளம் கொண்டவர், அவர் என்றும் நம்மோடு இருக்கின்றவர், அவர் என்னை நேசிக்கின்றவர். ஆகவே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைய வாசகங்கள் நமக்கு கொடுக்கும் ஒரு உன்னதமான செய்தி என்னவென்றால், இறை ஞானத்தை தேடுவோம். இறை ஞானத்தை தேடி நாம் இறைவனுடைய அன்பு பிள்ளைகளாக வாழ முயற்சி செய்வோம். இந்த புதிய வாரத்தில் இறைவனோடு சேர்ந்து பயணிப்போம். இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பார். நம்மையும், நம்முடைய குடும்பங்களையும், நம்முடைய உற்றார் உறவினர்களையும், நண்பர்களையும், யாராருக்கெல்லாம் ஜெப உதவி தேவையோ அவர்கள் அனைவரையும், யாரெல்லாம் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்றார்களோ உங்கள் அனைவரையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் சிறப்பாக வேண்டிக் கொள்கின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய திரு ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமேன்.